So hey guys, this is your guys here. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா போயா BY-M1 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மைக்கு வந்து அதோட ப்ளஸ்ஸு, அதோட அன்பாக்சிங்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட டெஸ்டிங்கு, இன்டோர் அவுட்டோர் அந்த பிசி ரோட்டில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் நிறையா வந்து இந்த BY-M1 நிறைய பேர் வந்து இது வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து ஃபேக் ப்ராடக்ட் வருது. ஸோ அந்த ஃபேக் ப்ராடக்ட்டோ ஒரிஜினல் ப்ராடக்ட் எப்படி பார்த்து வாங்குறது, அதை பற்றி நம்ம இதுக்குள்ளே போகலாம். அண்ட் இதோட வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Boya-M1. இதை வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். வாரண்டி கார்டு வருது, அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனுவல் புக் வருது, தென் வந்து உங்களுக்கு பவுச்சில் அவங்க எல்லா கிட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, எதுவும் தான். ஸோ உங்களுக்கு இந்த கவரும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின் எதுக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆரோ இல்லை வந்து ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஞ்சில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பின் யூஸ் ஆகும். மொபைலில் வந்து இது பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அது தேவைப்படாது. தென் வந்து உங்களுக்கு வந்து இந்த பவுச் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது போட்டு உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஆகலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து நார்மல் குவாலிட்டி தான், எக்ஸ்ட்ராவும் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி. தென் வந்து உங்களுக்கு வந்து LR44 பேட்ரி வருது. இந்த கிளிப்பு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும், இது தனியாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக அட்டாச் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இந்த பேட்ரி எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா எங்கே போடணும் பார்த்திங்கன்னா வந்து இது பேர் வந்து கண்டென்சர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம பேட்ரி போடணும். வந்து இங்கே வந்து 2 மோடு இருக்குது. கேமராஸு, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனு இல்லை நார்மல் வாங்கிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போட்டுருங்க. நீங்கள் வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணோன்னா மட்டும்தான் பேட்ரி யூஸ் ஆகும். நீங்கள் வந்து நார்மல் வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை வச்சிங்கன்னா இது பேட்ரி அவசியம் இல்லை. பேட்ரி இல்லாமலேயே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், ரெக்கார்ட் ஆகும். தென் வந்து உங்களுக்கு வந்து எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்ஸை எதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து கிளியராக கிடைக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸை கொடுக்குறாங்க. வேறு வந்து உங்களுக்கு வந்து இந்த மைக்கோட ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்தாக ஒயர் தராங்க. ஸோ இதை வந்து நான் வந்து வெல்க்ரோவை எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து செம்ம லென்த்து வரும். இந்த கேபிளோட லென்த் எவ்வளோ ஃபீட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கேபிளோட ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா, மைக்கோட ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கிட்ட இருந்து எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து தூரமாக போக பேசுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ அதுலேருந்து எப்படி இது பண்ணலான்னு காட்டுறேன். அவங்க வந்து முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போயா சிம்பிள் இருக்குல்ல, இதே வந்து டிசைனே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. இந்த டிசைன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபேக் ப்ராடக்ட்டு. அண்ட் தென் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி வந்து கார்டில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். ஸ்க்ராட்ச் ஆனால் உங்களுக்கு வந்து QR கோடு காட்டும். ஸோ உங்களுக்கு QR கோடு காட்டி உங்களுக்கு வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி இது ஒரிஜினல் நான் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் மொபைலில் ஸ்கேனரு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கூகுள் லென்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஸ்கேன் ஆகி வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணி போங்க உள்ளே. அப்படி உள்ளே போகும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ஜென்யூனாக வந்து இந்த போயா வெப்சைட்குள்ளேயே போயிடும். அப்படி போய் இந்த ப்ராடக்ட் வந்து ஜென்யூனாக வந்து காட்டும். அப்படி காட்டினா ஒரிஜினல் ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுமாதிரி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த போனீங்கன்னா நீங்கள் வந்து போயா வெப்சைட்டுக்குள்ளேயே போயிடும். அப்படி இல்லைனா போயா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்ட்டு.
தென் வேறு என்ன சொல்லணும்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1000 அபோலாம் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 750லேருந்து 800க்குள்ளே தான் வருது. ஸோ எதுக்கு இந்த மைக்கை நான் சூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறையா ஸ்கேன் பண்ணேன், நிறையா பேர்கிட்ட சஜஷன் பண்ணேன். எல்லோரும் சொன்ன வந்து ஒரு ரெக்கார்டருக்கு ஒரு வந்து பிகினர் ஃபார் யூடியூபர் பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுனா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தரும், ஆடியோ கிளாரிட்டி. ஸோ உங்களுக்கு நான் வந்து நிறைய வந்து இடத்துல வந்து வெளியே ஷூட் பண்ணுறதுனால வந்து இது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெஸ்டிங் போவோம், எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து எந்த மைக் இல்லாமல் எந்த எடிட்டிங் இல்லாமல் வந்து நான் பேசுகிறேன், நார்மலாக ராவாக பேசுகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த எப்படி இருக்குப்பாங்க சவுண்டு. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் மைக்கோட பேசுகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து மைக் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோவில் வந்து எந்த வேரியேஷனும் இருக்காது. ஏன்னா வந்து ஒரு சில மாடல் சில மொபைலுக்கு வந்து அந்த இன்பில்ட் கேமரா ரெக்கார்டர் வந்து அதான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ மைக்கை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்கள் நார்மலாக வந்து மைக்கு ப்ளக் பண்ணால் கூட வந்து அந்த கேமரா ஆடியோ தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு என்ன வழி இருக்கிறனால இதனால வந்து நிறைய பேர் வந்து மைக் ப்ராப்ளம் இல்லை, மைக்கு செட் ஆகலை, மைக் ஒர்க் ஆகலை இப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா ரியல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் மூலயமா வந்து நம்ம ஏற்றி அதில் வந்து வீடியோ எடுத்து அதில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அந்த என்ன ஆப்புன்னு நான் காட்டுறேன். ஸோ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆப் இருக்கும், ஓப்பன் கேமரா. அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அலோன்னு வந்து கொடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடுங்க. அப்புறம் வந்து மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆடியோ சோர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா மைக்குன்னு இருக்கும், அது அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த வித்தவுட்டு மைக்கும் வித்து மைக்கும் அப்புறம் வந்து இந்த ஓப்பன் கேமரா ஆப் மூலிமா நம்ம பேசுகிறது வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த காற்று சவுண்டு, இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். நிறைய மொபைலுக்கு வந்து எடுத்துக்காது. எம்ஐஏ அந்தமாதிரி சில ஃபோனு வந்து ஈவன் OnePlus வந்து எடுத்துக்காது. ஏன்னா என் மொபைல் வந்து OnePlus, அதுவே வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஆப் மூலிமா தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த இது லாங் டிஸ்டன்ஸில் எப்படி வந்து கேட்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் மைக் இல்லாமல் பேசுகிறேன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதோட மைக் எப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காற்று சவுண்டு, இந்த காக்கா சவுண்டு, வண்டி சவுண்டு கிளியராக கேட்கும். என் மக்கள் வாய்ஸ் சவுண்டு கேட்காது. ஸோ இதனால தான் வந்து நம்ம மைக் ஒரு யூசேஜ் இருக்கும். ஸோ அது வந்து அடுத்த டெஸ்ட்டில் எப்படி கேட்பாங்க. இந்த மைக் பேசினா வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி வந்து கிளியராக கிடைக்குதுப்பாங்க. அந்த Boya-M1Mic வச்சு நான் பேசுகிறேன், உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு கிளியராக கிடைக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் மைக்கு அந்த ஓப்பன் கேமரா மூலியமாக தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஆடியோ வேரியேஷன் வந்து தெரியாது. ஸோ இதுக்காக அந்த வந்து நான் வாய்ஸை ரைஸ் பண்ணியோ இதை கேட்குறதுக்காக நான் பண்ணல. நார்மலாக பேசுகிறேன், கேஷுவலாக என்ன எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து கிளியராக கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸு. ஸோ நான் சொல்லிக்கிறது வந்து கண்டென்ட்ஸு, இது மூலிமா இதுதான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேட்ரி போடணும் அவசியம் இல்லை, மோடு சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ வந்து நீங்கள் வந்து கேமரா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போது பேட்ரி யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பேட்ரி போட்டாலும் பேட்ரி போடலாம் உங்களுக்கு யூஸே இல்லை. ஏன்னா வந்து பேட்ரி இல்லாமலே வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து மைக் இல்லாமல் ஒரு ரோட்டில் வந்து பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சவுண்டு வந்து இரிட்டேட் ஆகும் உங்களுக்கு கேட்கும். நான் பேசும்போது எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும், ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவ்வளோ சவுண்டாக இருக்கும். ஏன்னா ரோட்டில் நின்று பேசுகிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து மைக்கோட பேசி பார்ப்போம், எப்படி வந்து எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். வந்து நான் மைக்கோட பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் பேக்ரவுண்டில் சவுண்டே இருக்காதுன்னு சொல்ல வரல, ஆனால் வந்து சவுண்டோட என் வோக்கல் வாய்ஸோட சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கிளியராக கேட்கும். வந்து அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு சவுண்டு வெஹிக்கிள் வரட்டும். ஸோ உங்களுக்கு வந்து அது மூலியமாக என் வாய்ஸோட சவுண்டு வந்து எந்த அளவுக்கு கேட்குது பார்ப்போம். உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு. ஒரு நார்மல் வந்து வீட்டிலேருந்து எப்படி பேசினாலும் ஸோ உங்கள் அவுட்டோர் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த மைக்கோட வந்து யூசேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வித்தவுட் மைக் அண்ட் வித் மைக்கோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும். தென் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபேக் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன்ல, ஸோ எப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லோகோ, அப்போ பாக்ஸு கலரு, தென் வந்து இந்த வந்து ஸ்க்ராட்ச். ஸோ இந்த QR கோட் ஸ்க்ராட்ச் பண்ணால்
உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்குள்ளே போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்காதீங்க. இந்த மாதிரி வந்து மைக்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்குங்க, அதுவும் பெஸ்ட்டு. ஸோ அதுலேயும் ஃபேக் வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்து வாங்க. ஈவன் நம்ம ஆன்லைனில் வந்து வாங்கினா ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. மார்க்கெட்டில் வந்து அதுமாதிரி ரிட்டர்ன் பாலிசி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். I see you guys in another video. Until then, this is Akash signing off. Bye.